முருகப்பெருமானின் வாழ்க்கை வரலாறு சிவன் மற்றும் பார்வதியின் மகனாக பிறந்ததிலிருந்து தொடங்குகிறது. அவரது பிறப்பு கௌசிகா, கந்தன், சுப்பிரமணியன், சண்முகன் போன்ற பல பெயர்களிலும் அழைக்கப்படும் அவரது வாழ்க்கை ஆறுமுகமாக அவதரித்த பிறகு சூரபத்மனை அழித்து உலகை காத்து அருளுகிறது. அவரது வாழ்க்கை பல்வேறு கதைகளில் குறிப்பிடப்படுகிறது. அவற்றில் முக்கியமானது அவரது அறுபடை வீடுகளின் கதையாகும். பிறப்பு மற்றும் குழந்தை பருவம். பிறப்பு: சிவன் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து நெருப்பை வெளியிட, அதை வாயு பகவான் எடுத்துச் சென்று சரவணப் பொய்கை என்ற ஆற்றில் விட, அங்கு 6 குழந்தைகளாக பிறந்தார். பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்தபோது ஆறுமுகனாக முருகன் தோன்றினார். பெயர்: அவர் கந்தன், குமரன், கார்த்திகேயன், சண்முகன் மற்றும் சுப்பிரமணியன் போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகிறார். தாய்வழி உறவு: கணபதியின் தம்பியாக கருதப்படுகிறார். திருமண வாழ்க்கை: தெய்வானை முருகனின் முதல் மனைவியான தெய்வானை இந்திரனின் மகளாவார். வள்ளி: குறவர் குலத்தில் வளர்ந்த வள்ளி ஒரு முனிவரின் சாபத்தால் பெண் மானின் வயிற்றில் பிறந்தவள். முருகப்பெருமான் விருத்த வடிவில் வந்து வள்ளியை மணந்தார். முக்கியமான நிகழ்வுகள்: சூரபத்மன் வதம். சூரபத்மனின் கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவர முருகன் தெய்வீக ஆயுதமான வேல் கொண்டு அவனது தம்பியான தாராகாசுரனை அழித்தார். 6 படை வீடுகள்: முருகனின் வாழ்க்கையில் முக்கிய நிகழ்வுகளுடன் தொடர்புடைய 6 கோயில்கள் உள்ளன. அவை அவரது அறுபடை வீடுகள் என அழைக்கப்படுகின்றன. சிறப்பு அம்சங்கள்: வாகனங்கள்: முருகன் மயில் மற்றும் குஞ்சு போன்ற வாகனங்களில் செல்கிறார். சிறப்பு அடையாளம்: வேல் என்பது சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது. குன்றுதோர் ஆடும் குமரன்: முருகப்பெருமான் குன்றுகள் தோறும் கோயில்களை கொண்டுள்ளார். ஏனெனில் அவர் எளியோரை காக்கும்